அதாவது உறவினர்களால் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பேரை கூப்பிட்டு செலவு செய்து அவர்களுடன் கஷ்டப்பட்டுத்தான் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டுமா? அவர்கள் யாரும் வேண்டாம், எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போதும், ரெஜிஸ்டர் ஆபீஸ் போதும், மருத்துவமனை போதும், கிரிமிட்டோரியம் போதும் என்று பேசும் நிலையில் இன்று நம் சந்ததிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அதற்கு பெற்றோர்கள் சொல்லும் காரணம், இந்த காலத்து பசங்கள்லாம் சரியில்லை, கெட்டு போயிட்டாங்க. இந்த வாதம் சரியா? குழந்தை எப்படி கெடுவான்? குழந்தையின் தலைக்கு உள்ளே ஏற்றப்பட்ட விஷயங்கள் தான் ஒருவனை நடத்துகிறது. நான் நல்லது தாங்க என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன். நம்ம பெற்றோர்கள் நல்லதை தான் சொல்லி தருவாங்க. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், நீங்க மட்டுமா சொல்லி தரீங்க? மொபைல் கொடுத்து இந்தப்பா இதை வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் விளையாடு, நான் சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த மொபைல் எவ்வளவு விஷயத்த கொடுக்குது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நல்லா படிப்பா, உனக்கு 10 ரூபா சம்பாதிக்க முடியும், நீ அப்பதான் நல்லா வாழ்வன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா திரும்பி வர்றதுக்குள்ள அவன் தலையில எவ்வளவு ஏறுது, ஏற்றப்படுகிறது. அதுல கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தது 1% கூட கிடையாது. மற்றவை தான் 99க்கு மேல. அப்ப அந்த 1% பெற்றோர் சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தருகிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். அது மீதி 99 இருக்கும் விஷத்தை நீக்கும் சக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். என்ன புரியுதா? அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு இது தினம் 1000 நடக்குதுனால சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்தும் ஒரு குடும்பம். அதுல கணவர் கிட்னி பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டார். அப்புறம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் தூக்கிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டாங்க. இவரு உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சிரமத்துல இருக்கிறாங்க. கணவன் மனைவி மட்டும், குழந்தைகள் மட்டும். அந்த மனைவி காலையில வேலைக்கு போயிட்டு ராத்திரி திரும்பி குடும்ப வேலைகளை செய்து குழந்தைகளையும் கணவரையும் எப்படி காப்பாற்றுறாங்கன்னு தெரியல. இந்த நேரத்துல கணவரும் உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு அவருக்கு பராமரிக்கணும், அவரை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போகணும், நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும், அவரு படுகையில் இருக்கிறவரை பராமரிக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அன்பு காட்டுறதுக்காக உறவினர்கள் வராங்க. என்ன செய்யறாங்க, என்னப்பாச்சு அப்படின்ட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அன்புதான் அத நம்ம மறுக்கல. அப்புறம் உட்கார்ந்தாங்கன்னா இந்த பெண் என்ன செய்யணும், அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே அந்த சேவையை நிறுத்திட்டு வந்தவங்களுக்கு போய் டீ வச்சுக்கிட்டு வரணும். அப்புறம் கொஞ்சம் மிச்சர் பிரிச்சு வைக்கணும், ஒரு பழம் எடுத்து வைக்கணும், குடிக்க தண்ணி எடுத்து வைக்கணும். வச்சது போதுமா? அப்புறம் எல்லா கதையும் சொல்லணும், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆமா இப்படிதான் உங்க சித்தப்பாவோட குழந்தைதார் பையன் இருக்கானே, அவன் ஒரு முறை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்ன இதெல்லாம்? அப்புறம் என்ன, அவங்கள்ட்ட கூட உட்காந்து பேசணும், அவங்கள அனுப்பி வச்சுட்டு வரணும். கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷத்துல அடுத்த உறவினர் யாராவது வருவாங்க. அப்புறம் அவங்களோட பேசணும், அவங்களுக்கு திரும்ப அதே டிவி எல்லாம் வரிசையா. அப்புறம் இந்த பொண்ணு ஏதோ சரி நமக்கு சமையல் செய்ய நேரம் இல்ல, ஒரு கஞ்சி வச்சு குடிக்கலான்ட்டு கஞ்சி வைக்க போனா அப்புறம் உடனே அடுத்தவங்க. இதை பார்த்து வளர்ற குழந்தைகளுக்கு என்னவும் உறவுகள் மேல் வெறுப்பு வரும். நம்ம நான் இதை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு உலக அரங்கில் நாம் கூடி வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் கூடி வாழவில்லை என்றால், நாம் புரிந்து கொண்டு வாழவில்லை என்றால், நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக வாழவில்லை என்றால், நம் பிள்ளைகள் நம் விருப்பப்படியோ நம் முன்னோர்கள் விருப்பப்படியோ வாழ்க்கை நடத்த மாட்டார்கள். கைமாறி போவார்கள், கைமாறி திருமணம் செய்து கொள்வார்கள், இந்த நாட்டையும் மாற்று கைக்கு கொடுப்பார்கள். அப்புறம் அடையாளம்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லாதவனை பார்க்க போனா கட்டாயமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க வச்சு கொடுக்குற டீயை நீங்க ஒத்துக்காதீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கிறது உண்மைன்னா, அன்பு இருக்கிறது உண்மைன்னா, நீங்க நேர கிச்சனுக்கு போங்க, அங்க போய் டீயை வைங்க. அவங்க டீ வைக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க அங்க போங்க, அங்க பாத்திரம் கிடக்கும், கழுவ வேண்டியது கழுவுங்க. அரிசி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா, நீங்க போய் உட்காந்து சுத்தம் பண்ணுங்க. அடுப்படியில என்ன வேலை இருக்கும்னு நமக்கு தெரியாது, பரவாயில்ல, அங்க போய் பாருங்க, அந்த உறவை வளர்த்துக்கிங்க, அன்பாக பேசுங்க.
அவங்க கையில என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நீங்க 10 நிமிஷம் பகிர்ந்து செய்யுங்க. அவங்களுடைய சுமைகளை குறைங்க. எந்த விதத்தில் குறைக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்போம். ஒரு சிரமத்தில் இருப்ப ஒரு வீட்டுக்கு சென்றால், பார்க்க சென்றால் வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம ஏதாவது வாங்கிட்டு போவோம், நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவோம், அவங்க 50 ரூபாய் நமக்கு செலவு பண்ணுவாங்க. நம்ம மனசுல என்ன, அவங்க செஞ்சதை விட நம்ம அதிகமா தானே கொடுத்துருக்கோம், அதனால தப்பு இல்லை அப்படின்னு தான் வருவோம். ஆனால் அதை விட மதிப்பானது அந்த நேரம். அவர்கள் நமக்காக 1 நிமிஷம் செலவு செய்தால் அது நம்முடைய பிழை. அவர்கள் அந்த நோயாளிக்கு செய்ய வேண்டிய சேவை கெடுகிறது, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சேவை கெடுகிறது, வீட்டில் இருக்கும் மற்ற காரியங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் கெடுகிறது, தன் பராமரிப்பிற்கு செய்ய வேண்டிய சேவைகள் கெடுகிறது. அனைத்தையும் கெடுத்து நமக்கு ராஜ உபச்சாரம். அது நிச்சயமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பை கொண்டு வராது. ஏன்னா அவங்க நம்ம மேல அன்பு உள்ளவர்கள். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க, அந்த குழந்தைகளுக்கு நம்மை பிடிக்காமல் போகும் மனதிற்குள் அவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், வளர்ந்த பின் பழி வாங்குவார்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்களா, தயவு செய்து அந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு உதவிய செய்யுங்க. எந்த உறவினர் வீட்டுக்கு போனாலும் முதல் விஷயம் நம் உறவுகள். உறவுகள்னு என்ன, நம் வீட்டு குழந்தைகளை போல அப்படின்னு நினைக்கணும். நாம அந்நியம் பார்க்க கூடாது. நீங்க கொஞ்சமா பழகுங்க, கொஞ்சமா செய்யுங்க. அந்த உணர்வோட செய்ய முடியறத மட்டுமே செய்யுங்க. நம் வீட்டு உறுப்பினர்களுக்காக செய்தேன் என்று எவ்வளவு செய்தால் உங்கள் மனம் சந்தோஷப்படுமோ அவ்வளவு மட்டுமே செய்யுங்க. அதிகமா செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள அச்சோ நிறைய செஞ்சேன், அச்சோ லீவ் போட்டேன், அச்சோ பணம் செலவாயிடுச்சு, அச்சோ அங்க போய் கஷ்டப்பட்டேன், இந்த முணுமுணுப்பு வரும் அளவிற்கு செய்யாதீர்கள். செய்தால் பெருந்தன்மையுடன் செய்ய முடிய வேண்டும். செய்ததை மறக்கும் அளவிற்கு செய்ய வேண்டும். அடுத்தது செய்யறதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, செய்ய வேண்டும்னு சொன்ன என்ன பொருள், நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், மற்றவர்கள் அதே போன்று நமக்கு செய்ய நம் வாய்ப்பு உள்ள வாழ்க்கையை நடத்த வேண்டும். நம்ம வீட்டுக்கு உறவினர் வராங்களா, நமக்காக ஏதாவது உதவி செய்ய போறாங்களா, அவங்கள செய்ய அனுமதிக்கணும். இல்ல நீங்க உட்காருங்க நான் டீ வச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அவங்க செய்யறாங்களா செய்யட்டும், அவங்க குடும்பத்துக்கு அவங்க செய்யறாங்க, உன்னுடைய வீட்டுக்கு அவங்க செய்யறாங்கன்னு நீ நினைச்சன்னா அதுதானப்பா தப்பு. நல்லா புரிந்து கொள்ளணும். உறவுகளுக்கு நம் மீது, அதாவது பெரியவர்கள் மீது கடமை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, குழந்தைகள் மேல் கட்டாயமாக அவர்களுக்கு கடமையும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. அவங்க டீ வைக்கிறது உங்களுக்காக கிடையாது. வந்த உறவினர்கள் ஒரு டீ வைக்கிறாங்க அல்லது ஒரு சமையல் பண்றாங்க, ஒரு பாத்திரத்தை கழுவுறாங்கன்னா அது உங்களுக்காக கிடையாது, உங்கள் வீட்டு குழந்தைக்காக. சரி, அந்த பாத்திரத்தை நான் தான் கழுவித்தானே தரப்போறேன் குழந்தைக்காக, அதை அவங்கதான் செய்யணுமா? பாத்திரத்தை கழுவுவது இல்லையப்பா பிரச்சனை, வந்த உறவினர்கள் பாத்திரம் கழுவுவதை இந்த குழந்தைகள் வேடிக்கை பார்க்க வேண்டும். அதுதான் 1000 ரூபாய் சொத்து, 1,00,000 ரூபாய் சொத்து. அந்த குணம், அந்த பண்பு, இந்த பண்பினை பள்ளிக்கூடம் சொல்லித்தராது, டிவி சொல்லித்தராது, கேம்ஸ் சொல்லித்தராது, புஸ்தகங்கள் சொல்லித்தராது, சினிமாக்கள் சொல்லித்தராது. ஒருவேளை அங்கு யாராலும் சொல்லி கொடுத்தாலும் அதை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன, குழந்தைகள் விவரம் அவன் கண்ணில் பார்க்க வேண்டும், அந்த அன்பை அனுபவித்து வளர வேண்டும். அப்பொழுது மட்டுமே அவன் அன்பை கொடுக்க முடியும்.